ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்புங்க தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம கிச்சனில் இருக்கிற இந்த ஒரு கிராம்பு யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தாங்க. எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம கிராம்பு எடுத்துக்கலாம். அது இடிகளில் போட்டு ஜஸ்ட் ஒன்று இடித்து எடுத்துக்கலாம். நமக்கு ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி கிடச்சா போதும். அதனால தான் நம்ம இடிகள் பயன்படுத்துகிறோம். ரொம்ப ஃபைனாக ஒன்றும் பிடிச்செடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இடிகளில் போட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கிராம்பு போட்டு தான் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இடித்து எடுத்துருக்குறோம். இப்போ நாம் அதுக்கு முன்னாடி இந்த கிராம்பு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டிப்புங்க பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஒரு சர்க்கரையில் நிறைய எறும்பெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எறும்பெல்லாம் நம்ம சர்க்கரையில் ஏறாமல் இருக்கிறதுக்கும், சர்க்கரையில் ஒரு மாதிரி தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கும், நல்ல கிறிஸ்பியாக நம்ம சர்க்கரை இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 2 கிராம்பும் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கே அது தெரிய வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்பு, கடலை இதெல்லாம் நம்ம வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற பருப்புலையும் கடலையில எல்லாம் நமக்கு வண்டு எல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு 2 கிராம்பு மட்டும் வச்சா போதுங்க. அந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு வண்டெல்லாம் நம்மளோடது பருப்பில் வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி காஞ்ச மிளகா அது மாதிரி காஷ்மீரி சில்லி எல்லாம் நம்ம வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக அதில் பூசணம் பூக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கிராம்பு இந்த மாதிரி 1-2 நம்ம போட்டு வச்சா போதும். அந்த ஒரு கிராம்புவோட ஸ்மெல்லுக்கு நமக்கு நம்மளோட காஞ்ச மிளகா பூசணம் பூக்காமல் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அதோடவே நம்ம வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த மாதிரி அரிசி, அதுவும் மாதக்கணக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசியில் 1-2 கிராம்பும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு எவ்வளோ மாதக்கணக்கானாலும் நம்ம அரிசியில் வண்டெல்லாம் ஏறாமல் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே விளக்கில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். உங்கள் கையில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி இடித்த கிராம்பு தாங்க சேர்த்துட்டு இருக்கிறேன். அதோடவே நமக்கு தேவையானது ஒரு 1/4 டீஸ்பூனுன்னு கம்மியான அளவுக்கு மஞ்சத்தூள் தான். மஞ்சத்தூளும் போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு நம்ம அப்படியே அந்த விளக்கை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். 1/2 ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விளக்கில் ஒரு திரி பொருத்தி நம்ம நல்லா ஒன்று பற்ற வச்சுக்கலாம். சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நம்ம வீட்டில் நம்ம பற்ற வச்சிட்டோம்னா எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு வருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நல்ல வெயில் அப்படின்றதுனாலே நல்ல கொசுங்க தொல்லை, ஃப்ரூட் சீசன்றதுனால நல்ல புடிங்க தொல்லை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நொடியில் காணாமல் போயிடுங்க. சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வீட்டில் பற்ற வச்சா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி இடித்து வச்ச அந்த ஒரு கிராம்பும் நம்ம போட்டுக்கலாம். கிராம்பு இந்த மாதிரி 2 டிஷ்யூ பேப்பர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு கற்பூரம், அது பெரிய கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கற்பூரம் இந்த மாதிரி கையாலேயே பொடிச்சிட்டு 2 டிஷ்யூ பேப்பர்லேயும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ளே போட்ட அந்த ஒரு கிராம்பும் அந்த ஒரு கற்பூரமும் வெளியே வராதபடி நம்மளோடது டிஷ்யூ பேப்பர் நல்லா ஒன்று மடித்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்ல வெயில் அப்படின்றதுனாலே நம்மளோடது நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் வேரான ஷூஸ்லெல்லாம் நல்லா வியர்வை ஸ்மெல்லு இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அந்த ஷூஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே கழுவுறது அப்படின்றது பாசிபிளாக இருக்காது எப்போவுமே. அந்த மாதிரி இருக்கிற ஷூக்குள்ளெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டோன்னா வேர்வை ஸ்மெல்லே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் கவுண்டர் டாப்பில் எல்லாம் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நீங்கள் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு கிராம்பூவில் இருந்தும் கற்பூரத்தில் இருந்தும் வர ஸ்மெல்லுக்கு நம்ம கிச்சன் பக்கமே பல்லி கரப்பானெல்லாம் வரவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான சட்னியோட ரெசிபி பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். அதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இனி 1/4
காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா 2ம் சேர்த்துக்கலாம். இனி நம்ம சேர்த்து கொடுக்கறது ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை தாங்க. அந்த கடலை நான் தோலோட தான் சேர்த்துருக்கேன். இனி நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இனி நம்ம அதோடவே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம சேர்த்து கொடுக்கறது ஒரு மீடியம் சைஸு வெங்காயம். அதே மாதிரியே சின்ன வெங்காயம் ஒரு 4 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்மளோடது சட்னிக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே சேர்த்து கொடுக்க போகிறது தேங்காய் தாங்க. நான் இங்கே சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இனி நமக்கு தேவையானது ஒரு சின்ன தக்காளி, அதுவும் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு அதுவும் நம்ம நல்லபடியாக வதக்கி கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக, அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியான இட்லி, தோசை அது மட்டும் இல்லைங்க, நல்லா ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு சட்னிங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அதோடவே சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த சின்ன சூடோடவே, அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் எப்போவுமே சட்னிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் சூடான தண்ணியிலேயே சட்னிக்கு அரைச்சிட்டிங்கன்னா அந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. என்னோட ஃப்ரெண்டான ஹோட்டல் ஷெஃப் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான டிப்பு. ரொம்பவே கெட்டியான டேஸ்டியான அருமையான சட்னி இங்கே ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் நாம் கிராம்பூ சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருந்த அந்த ஒரு கிராம்பூ தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இனி நமக்கு தேவையானது வெங்காயத்தோட தோல் தாங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோட தோல் நம்ம சேர்த்துக்கலாம். இனி நான் ஒரு பெரிய பல் அளவுக்கு பூண்டு நல்லா இடிச்சிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். பூண்டோட கலர் ஏண்டா இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கிராம்பூ இடித்த இடிகல்லையே நான் போட்டு பூண்டு இடிச்சிட்டு தான் போடுறேன். அதனால தான் அந்த பூண்டோட கலர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைமுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளோட தண்ணியில் அந்த கிராம்புவோடதும் வெங்காயத்தோலோடதும் பூண்டோடதும் எசன்ஸு நல்லபடியாக இறங்கும். அதுக்காக வேண்டித்தான். இப்போ ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா நம்மளோட தண்ணியும், அதாவது நம்மளோட சொல்யூஷனும் ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி மாற்றி இருக்கேன். அதோடவே நமக்கு இப்போ தேவையானது ஹார்பிக் தான். ஹார்பிக் நாம் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நம்ம ஹார்பிக் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட சொல்யூஷனில் அந்த ஹார்பிக்கோட ஜெல்லு நமக்கு நல்லபடியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம், அதாவது நம்ம வீட்டில் இப்போ நல்ல வெயில் டைம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இப்போ வீட்டுக்கு சுற்றியில் பாம்பு தொல்லை, எலி தொல்லை, பெருச்சாய தொல்லை எல்லாம் இருக்கும். இதோடவே நம்ம சேர்த்து கொடுக்க போகிறது பெருங்காயத்தூள் தாங்க. அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட சொல்யூஷனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு நம்மளோட சொல்யூஷன் அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ 1/2 ஹவர் டைம் முடிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பாட்டிலில் நீங்கள் அந்த ஒரு சொல்யூஷன் ஊற்றிட்டு அதோட மூடியில் ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே லிக்விட் டிஷ் வாஷ் பயன்படுத்தின பாட்டில் தாங்க. அது தீர்ந்தோடனே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தாங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு சொல்யூஷன் தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் எங்கெங்கே பாம்பு தொல்லை, எலி தொல்லை, பெருச்சாய் தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் சாயந்தர டைமில் ரெகுலராக கண்டினியூஸாக ஒரு வாரம் மட்டும் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு, நம்மளோட சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டு பக்கமே பாம்பு, எலி, பெருச்சாழி இதுங்களெல்லாம் எட்டி கூட பார்க்காது. இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸை நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.